உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அத்தை, வீட்டுக்கு கிளம்புவோமா? எம்மா வீட்டுக்கு கிளம்பணுமா? எனக்கு இங்கேருந்து வர மனசே இல்லை தெரியுமா? உங்களுக்கு இந்த இடம் என்ன அவ்வளோ பிடிச்சி போச்சா? ஆமாம், அழகாக வயல்வெளியெல்லாம் பார்த்தேன். பச்சை பசேர்னு கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா? நல்ல காற்று. செத்த நேரத்துக்கு முன்னாடி நல்லா அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க. நல்லா காலை நினச்சிட்டு அழகாக இருக்குது. இங்கேயே ஒரு கட்டில் போட்டு இங்கேயே உறங்கலாம் போல் அப்படி இருக்குது. உங்களுக்கு கிராமத்தில் இருக்க இவ்வளோ ஆசையாக இருக்குல்லத்தே, பிறகு எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க? இங்கேயே இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம் ஆதிரா, இருந்தாலும் மாமாவுக்கு அங்கே வேலை வந்துட்டு பார்த்தியா? என்னதான் நம்ம இதையே பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பொழப்பையும் பார்க்கணும். அதான் நாங்கள் சின்னதாக ஒரு கம்பெனி வச்சு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. அதுவும் சரிதான் தே, நானும் பாருங்கள் இத்தனை வருஷம் இந்த கிராமத்தில் தான் இருந்தேன். இருந்தாலும் என் பேஷன் நல்லபடியாக வேலை செய்யணும், வெளியூரில் போய் வேலை செய்யணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி கடைசியில் உங்கள் கம்பெனிக்கே வேலைக்கும் வந்துட்டேன். உன்னை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. இந்த ஊரில் இருக்க இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி சென்னை இருக்குது. அங்கே வேலைக்கு தைரியமாக வந்திருக்க பார்த்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை. எந்த பொண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் மனசில் ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவு பாதி பேருக்கு நிறைவேறும், பாதி பேருக்கு நிறைவேறாது. ஆனால் நீ முயற்சி எடுத்து அவ்வளோ தூரம் வந்திருக்க. நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஐயோ, இதில் என்னத்த இருக்குது? நான் இன்னும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இதுதான் என்னோட முதல் படி. ஐயோ எப்பா, எப்படி பேசுகிறா பாரு. கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் எங்கள் கம்பெனியை பற்றி தான் எல்லார்கிட்டையும் தப்பு தப்பாக பேசுகிறா. அதுலேயும் என்ன இன்னும் கேவலமாக பேசுகிறா. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சிரித்து சிரித்து நல்லவ மாதிரி நடிக்கிறா. சி, சரியான ஸ்டூபிட். வெரி குட் ஆதிரா, இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். என்ன கண்டிப்பாத்த, எனக்கு ஆசையே நம்ம தனியாக ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைத்த. இப்போ நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன்னா பாருங்கள், கூடிய சீக்கிரமே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நானும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தாராளமாக பண்ண ஆதிரா, நம்ம புள்ள முன்னேறினா நமக்கு தானே பெருமை. ஆமாத்த, கண்டிப்பாக அப்பா அம்மாவெல்லாம் நான் பெருமைப்படுத்துகிற மாதிரி இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் மக்களே. ஃபோன் வேற அடிக்கி, உங்கள் மாமா தான் கூப்பிடுறாவன்னு நினைக்கேன். ஹலோ, ஏங்க சொல்லுங்க. கமலா, கமலா நீ எங்கே இருக்க? நான் அர்ஜுன், ஆதிரா, பிறகு இலக்கியா எல்லாம் வெளியே வந்திருக்கோங்க. வெளியே போயிருக்கீங்களா? எங்க? வேற எங்கேயும் இல்லைங்க, சும்மா நம்ம ஊருக்குள்ளே தான். இந்த ஆறு வயல் இதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்தாவ. ஓ அப்படியா, சரி சரி. சுற்றி பார்த்தாச்சா? நான் எல்லாம் பார்த்துட்டேங்க, இப்போ வீட்டுக்கு கிளம்புறது தான். கமலா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லியதுக்கு தான் நான் கால் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்னதுங்க? உனக்கு மகேஸ்வரன் சார் தெரியும்ல? மகேஸ்வரன் யாருன்னு சரியா நினைவில்லையே. அட என்ன கமலா நீ இப்படி மறந்துட்ட? ஒரு தடவை நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்காரே. நான் பிஸ்னஸ் விஷயமா ஒரு தடவை வெளியே போயிருந்தேன்ல டெல்லி வரைக்கும். அப்போ கூட என் கூட ஒருத்தர் வந்தார்ல. ஆமாம் ஆமாம், டெல்லி போயிருந்தியே. ஓ, அந்த அண்ணன் பேர் தான் மகேஸ்வரன். கரெக்டு கரெக்டு, எனக்கு இப்போ தாங்க ஞாபகம் வருது. இப்போ அந்த அண்ணனுக்கு என்னாச்சு? அட அவருக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவர் கால் பண்ணியிருந்தாரு பார்த்துக்க. நானும் முருகனும் வெளியே இருந்தோமா, வண்டியை நிறுத்தி ஒரு நிழல்ல நின்று பேசினோம். என்ன சார் சடன் சர்ப்ரைஸாக கால் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். சரிங்க. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. உங்கள் சன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டார். நான் தான் சொன்னேன், என் சன் தான் இப்போ பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டாரு, நான் ஒரு 1 or 2 months வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒரு தடவை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண நீங்கள் வரும்போது உங்கள் சன் கூட வந்தீங்க, அப்போ உங்கள் சன்னை நான் பார்த்துருக்கேன், அப்போ கூட ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போவே நான் அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இப்போ அவரும் உங்கள் பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாருன்னா ஒரு நல்ல நாலேஜபிள் உள்ள பர்சன் தான். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அவளுக்கும் நான் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இப்போ அலைன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி நம்ம 2 பேரும் ஏன் சம்மந்தம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இது. நேற்று தான் கோவிலில் வேண்டிட்டு வந்தேன், சீக்கிரம் நல்லது நடக்கணும்னு. இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அவரே சொன்னார், வர வாரத்தில் ஒரு நாள் நம்ம 2 ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் எங்கள் பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா மேல்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சரி கமலா, கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நேரில் வந்து மீதி எல்லாம் சொல்லுதேன். என்ன நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு போ. ஒரு முக்கியமான விஷயம் ஆதிரா, நம்ம அங்கிளுக்கு பிஸ்னஸில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு அர்ஜுனை கட்டித்தரதுக்கு உங்களுக்கு சம்மதமா
அப்படி சம்மதம் இருந்தால் நம்ம மேற்படி பேசலாம்னு சொல்லி அவங்க ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணி சொன்னாங்களாம் அங்கிளுக்கு. அட என்ன இவங்க, அன்னைக்கு சும்மா அவ சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், உண்மையாவே எவளையோ ஒருத்தியை கூட்டிட்டு வந்துருவாங்க போல் இருக்கே. அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவன்கிட்ட மாட்டிட்டு யாரு சாக போகிறாளோ. வா ஆதிரா, இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுக்கு போய் சொல்லலாம். அத்தை, இலக்கியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, அவள் வீட்டுக்கு வந்துடுவா, நம்ம கிளம்பலாம் வாங்க. என்னல மாப்பிள்ள, சந்தோஷம் தானே? அம்மைக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. வா வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். என்ன தாரணி, போன யாரையும் இன்னும் தாங்கலை? வருவாவத்தே, அவியலுக்கு நம்ம ஆறு வயலெல்லாம் பார்த்தோன்னா செத்துக்கு இருந்துட்டு போகணும்னு தோணியிருக்குமோ என்னமோ. ஆமாம், என்ன தோணியிருக்கோம். சரி, அவிய பொறுமையாக வரட்டு, அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சு முடிச்சிருவோம். வேறு ஏதாவது செய்யணுமாத்தே? இல்லைம்மா, போதும், சாப்பாடு செஞ்சாச்சு. பிறகு கறி குழம்பும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவிய வரதுக்குள்ளே கொதிச்சிரும். மத்தியானத்துக்கு இது போதும். பிறகு ராத்திரிக்கு வேணால் ஏதாவது பார்த்துக்கிடுவோம். என்னம்மா? சரித்தே. அரவிந்த் இன்னைக்கு மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னியா? ஆமாத்தே, சொல்லிட்டேன். நீங்கள் தான் கறி குழம்பு செய்யணும்னியலா, அதனால தான் காலையிலே டிஃபனுக்கும் கொடுத்து விடலை. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன், வாரேன்னு சொல்லியிருக்காவ. சரி சரி மக்களே. அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு தாரணி, என்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் இப்படி தயங்கியா? இல்லைத்த, அது வந்து நானும் படிச்சிருக்கேன்ல, எனக்கும் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் வேலைக்கு எங்கேயாவது போகட்டுமா? தாராளமாக போ மக்களே, உன்னை யாரும் வேண்டான்னு சொல்லுதா? என்னத்த, நான் கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டியே. இதில் என்ன இருக்குது? என் மக வேற நீ வேற எனக்கு கிடையாது. என் மக இங்கேருந்து சென்னை வரைக்கும் போய் வேலை பார்க்கா. எதுக்கு? படித்த படிப்பு சும்மா போயிடக்கூடாது, நான் வேலை பார்க்கணுன்னு அவள் சொன்ன ஒரு சொல்லுக்காக தான் விட்டுருக்கோம். என்ன தான் அவளை தூரமாக அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவள் முயற்சியில் அவள் வரணும்னு ஆசைப்படுதான்னு தானே நான் விட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் நீயும் எனக்கு. அவள் படித்த மாதிரி தானே நீயும் பல கனவுகளோடு படிச்சிருப்பா. உனக்கு வேலைக்கு போகணுன்னா தாராளமாக போ. அத்தை, நீ வீட்டில் இருந்தோன்னே உனக்கு வீட்டில் இருக்க நல்லா இருக்கு போலன்னு நினச்சி தான் வேலைக்கு போறியா என்ன ஏதுன்னு கேட்காம விட்டுட்டேன். தாராளமாக போயிட்டு வா மக்களே, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிடுறேன். யார் யாருக்கு என்ன விருப்பமோ தாராளமாக அதை படி பண்ணலாம். நான் என்றைக்கும் குறுக்க நிற்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டே, நீங்கள் ஒத்துக்கிடுவியேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயய்ய, இதுக்கெல்லாம் என் மருமக சோகமாகலாமா? என் மருமக எப்பயும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம். நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலைத்தே, நாங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் எல்லாரும். எங்கம்மா வேலைக்கு போகணுன்னு இருக்கா? பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் எதுவும் பார்க்கணுமா, இல்லை தூரமாக தான் போகணுமாம்மா? தூரமாக போகணுன்னா தம்பியை வேணா அந்த சைடு நல்ல வீடாக ஏதாவது பார்க்க சொல்லட்டா? ஐயோ அத்தை, நான் வேலைக்கு போகட்டுமான்னு தான் கேட்டேன். உங்களை விட்டு நான் தனியாக போகணுமான்னு தான் கேட்கல. நான் எப்பயும் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் அவிய கூட சேர்ந்து அவிய ஸ்கூலுக்கே வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நான் ஒரு பக்கம் அவிய ஒரு பக்கம்னு இருக்கிறதுக்கு நான் சேர்ந்து அவிய கூடயே போயிட்டு வந்துடுவேன்ல. அடடே, இது இன்னும் ரொம்ப நல்ல யோசனையாச்சே. ஆமாம், என்ன காலையில் 2 பேரும் ஒன்றா போயிட்டு சாயங்காலம் ஒன்றா வந்துடுவிய. இதை நான் யோசித்து கூட பார்க்கல பாரா. வேலை செய்கிற இடத்துல எதுவும் பிரச்சனைனாலும் அவன் ஒன்று பார்த்துக்கிடுவான். இன்னுமா? ஆமாத்தே, அதான் எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. இனி அவிய ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்கா, ஆள் எடுப்பாவலான்னு தெரியல, கேட்டு பார்க்கணும். ஒரு வேலை எடுத்துக்கிட்டாவன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது வேறு ஸ்கூலுக்கு போகலான் இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு வாத்தியார் இருக்க மாதிரி ஒரு டீச்சர் அம்மா வரப்போறாவ. ஆமாத்தே, அண்ணா சித்தி வந்துட்டாவ. வாங்க மைனி, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறிய, வேறு யாரையும் தாங்கலை? இலக்கியா ஏதோ முத்துன்னு ஒரு பிள்ளை வந்தாலா, அந்த பிள்ளை கூட அவள் வீட்டுக்கு போயிருக்கா. பிறகு நான் அர்ஜுன் ஆதிரா 3 பேரும் வந்தோம். உங்களை உள்ளே காங்கலை, அதான் தேடிட்டு நான் பிறத்தால வந்தேன். அவையே 2 பேரும் துணி மாற்றதுக்கு போயிருக்காவ. அப்படியா? சரி சரி. இலக்கியா அங்கே போயிட்டாலோ? வருவா, அவளுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அவள் தான், எந்நேரமும் அங்கேயே தான் கிடப்பா. சரி சரி மைனி, உட்காருங்க. என்ன கோலாகலமாக சமையல் நடக்க போல? ஆமாம் மைனி, நாட்டுக்கோழி குழம்பு ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும், எல்லாரும் வந்த உடனே சாப்பிடுவோம். உட்காருங்க. எதுக்கு மைனி உங்களுக்கு சிரமம்? ஏதோ ஒன்று செஞ்சு வைக்க வேண்டியதானே, நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோமே. ஐயோ, அதனால என்ன மைனி, நான் விதவிதமாக சமைச்சு போடுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. இதில் என்ன இருக்குது? நம்ம ஊர் ருசியில் நீங்கள் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். உங்ககிட்டெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். முக்கியமான விஷயமா? அது என்னது சித்தி? இதோ சொல்லுதேன் தாரணி. நான் சொல்லியிருக்கேன்ல மைனி, என் மவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடவே மாட்டேன்ட்டான். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முந்தி தான் கல்யாணத்துக்கே சரின்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் மைனி, சொல்லியிருந்திய. அண்ணனும் இவியலும் வெளியே போயிருந்தாவல்ல மைனி, அப்போ தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் போட்டாராம். பிஸ்னஸில் கொஞ்சம் அவர் பழக்கம் பார்த்துக்கிடுங்க. ஃபோன் போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு பிறகு உங்கள் மகன் என்ன செய்கிறான்னு கேட்டிருப்பாவ போல. இவிய பிஸ்னஸ் அவன் தான் பார்த்துக்கிடுறான்னு சொல்லியிருக்காவ. உடனே என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் பையனை வந்து இப்போ கட்டித்தர மாதிரி இருந்ததுன்னா நம்ம சம்மந்தி ஆயிடலாம், நம்ம சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காவ.
அடடா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே மைனி. ஆமாம் மைனி, வர வாரத்தில் ஒரு நாள் 2 குடும்பமும் சந்திச்சுக்கிடலாம். எங்கள் பொண்ணையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேல்படி நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம்னு சொல்லியிருக்காவலாம். சித்தி வீட்டில் கல்யாண சாப்பாடு கூடிய சீக்கிரம் போட்டுருவீங்க போலயே. ஆமாம் தரணி, எனக்கு இருக்கிறது ஒரே மவன்ல, பாரு எப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுறேன்னு. ரொம்ப சந்தோஷம் மைனி. தம்பிகிட்ட சொன்னீங்களா? அவங்கிட்ட சொன்னேன், அவனுக்கு ஒரே வெக்கம். பிறகு மாப்பிள்ளையாக போகிறாம்ல, அப்படி தான் இருக்கும். சின்ன வயசில் அவனை தூக்கி வளர்த்தோம், இப்போ பாருங்க அவனுக்கே கல்யாணம் வந்துட்டு. நல்லபடியாக அந்த இடம் கைகூடி வந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மைனி எனக்கு. அதெல்லாம் நல்லபடியாக அமையும் மைனி, நீங்கள் மனசை போட்டு எதுவும் கலப்பாதிய. அதான் அடுத்த வாரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காவல்ல, பார்த்து என்னென்னு பேசிட்டு சொல்லுங்க என்ன. ஆ சரி மைனி, நான் இப்போவே சொல்லிட்டேன். என் மகன் கல்யாணத்துக்கு எல்லாம் 1 மாதத்துக்கு முந்தையே அங்கே வந்துடணும். எங்களுக்கும் ஆசை தான் மைனி. என்ன செய்ய, ஆடு மாடுவெல்லாம் பார்க்கணும். பிறகு இங்கே வேலைலாம் கிடக்கலாம். பையனுக்கு கல்யாணம்னா சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறோம் என்ன. சரி மைனி, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் தான் எல்லாம் வந்து முன்னன்னு நடத்தணும். நம்ம பையன் கல்யாணம் விட்டுருவோமா, நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துடலாம். இப்போ என்ன டீ செய்கிறது? நான் தான் சொல்லுதேன், நீ தான் கேட்கவே மாட்டேக்கா. கொஞ்ச நேரம் வாட்டி எங்கள் வீட்டுக்கு போவோம். பிறகு உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சும்மா கேளு எங்கே இருக்கியே என்ன ஏதுன்னு. பிறகு நம்ம போய் பார்த்துக்கிடலாம். இல்லட்டி முத்து, அப்படி செஞ்சோன்னா அவியலை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்தோங்கிற மாதிரி அப்பட்டமாக தெரியும். அவியலை பார்க்கறதுக்காக தான் நம்ம இருக்கோன்னு தெரியவும் கூடாது. எதர்ச்சியாக பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நீ கனவுல தான் பார்க்கணும். என்னட்டி முத்து இப்படி சொல்லுதேன்? ஆமாட்டி, அவிய காலையில் சாப்பிட்டுட்டு வயலுக்கு போவேன்னு சொல்லியிருக்காவ. நீ பிறகு சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்டு எல்லார்த்தையும் நீ கூட்டிகிட்டு வர்றதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சுல. இப்போ வயல்லேருந்து வீட்டுக்கே போனாலும் போயிருப்பாவ, யாருக்கு தெரியும். அதான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் இரு. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சும்மா ஃபோன் போட்டு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு வேற எங்கேயாவது வெளியே வராவலான்னு பாரு. அப்போ நம்ம வெளியே போவோம். சே, பார்க்கலாம் இப்போவே நான் ஆசையாக வந்தேன். சரி விடுட்டி, கொஞ்ச நேரம் தானே, வா போவோம். ஒருவேளை அவருக்கு வேற வெளியே வர்றதுக்கு வேலையே இல்லை, வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டா எப்படி பார்க்குது? பிறவு என்ன, அதான் கிடையாதுன்னு ஆயிப்போச்சே. வீட்டை பார்த்து நேராக போயிட்டே இரு. ஐயோ, அவிய வீட்டுக்குலாம் நான் போனேன் அவ்வளோதான். எங்கள் ஆச்சி அங்கே ஒன்று இருக்குது, இன்னும் ஆஞ்சிப்படும். திருந்த மாட்டல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் மாமாவை பார்க்கறதுக்காக தானே இப்போ நீ வெளியே வந்திருக்க. பார்க்க முடியலன்னா என்ன செய்கிறது, நேராக உங்கள் வீட்டை பார்த்து போயிட்டே இருன்னு சொன்னேன். நீ அப்படி சொன்னியா? நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்ட போ. இருந்தாலும் பார்க்க முடியாமல் போயிடும்லாம் சொல்லாதட்டி முத்து, கஷ்டமாக இருக்கு. இருக்கும் டீ, நல்லா இருக்கும். ஏட்டி முத்து, காட்டுக்குள்ளே நின்றுட்டு என்னட்டி செய்யா? ஐயோ, இந்த அத்தையா? அது ஒன்றும் இல்லை தே, சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம். ஏட்டி இலக்கியா, நீ இங்கே தான் நிற்கிறியா? நீ அந்தால திரும்பி நிற்கவும் நான் ஏதோ வேற பிள்ளைன்னு நினச்சிட்டேன். ஏட்டி, வயசு பிள்ளைகள் இப்படி தான் காட்டுக்குள்ளே மட்ட மதியானத்தில் நின்றுட்டு இருப்பியலோ. வீட்டுக்கு போங்க முத. இல்லைக்கா, வீட்டுக்கு போகிறக்காக தான் வந்தோம். எந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வந்திய? இலக்கியா வீட்டுக்கு. என்னடி, நீ அவள் வீட்டுக்குங்க, இவன் உன் வீட்டுக்குங்க? ஏதோ சரியில்லையே. ஐயோ, நீங்கள் நினைக்க மாதிரி ஒன்றும் இல்லத்தே. அவள் எங்கள் வீட்டுக்கு போவான்னு கூப்பிட்டா, நான் தான் அவள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அதனால தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டோம். ஓஹோ, அதுதான் விஷயமா? நான் கூட என்னடா 2 பேரும் வளருதாவன்னு நினச்சேன். ஆமாம், உன் வீடு மேற்கால இருக்கு, அவள் வீடு கிழக்கால இருக்கு. நீங்கள் 2 பேரும் வடக்கு பக்கம் என்ன செஞ்சிட்ருக்கிய? ஐயோ, இது வேற. மேற்கு கிழக்கு வடக்கு தெக்குன்னு பாடம் எடுத்துட்டுலாம் இருக்கு. ஏத்தே, இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகாமல் நீங்கள் என்ன காட்டுக்குள்ளே செஞ்சிட்ருக்கீங்க? ஏடி, மாடு பற்றி விடறதுக்கு வந்தேன். தூரத்தில் நின்று பார்த்து 2 பிள்ளைகள் நிற்கிறதே தாவணி போட்டு, அது யார் என்னன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். பார்த்தா நீங்கள், அதான் கேட்கேன். அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி யார் வீட்டுக்கு போகிறதுன்னு பேசிகிட்டு இருந்தோமா. அதனால் அப்படியே போகிறோம், கொஞ்ச நேரம் ஆற்றுக்கு போய் உட்காந்துட்டு போகலான்னு பேசினோம். அதான் ஆற்றுக்கு போகிற வழியில் யார் வீட்டுக்கு போகலான்னு பேசிக்கிட்டே போகிறோம். பேசுங்க பேசிக்கிட்டே போய் ஆற்றுல பார்த்து பத்திரமா இருங்கம்மா. உங்கள் 2 பேருக்கும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? எத்தையே, நாங்கள் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு காலேஜே போயிட்டோம். அப்படியா? அப்போ காலேஜ் இல்லையா? இல்லைக்கா, இன்னைக்கு லீவு, ஸ்டடி லீவு. ஸ்டடி லீவா? அப்படின்னா என்னதுமாக்கா? அக்கா, அது தடி லீவ் இல்லை, ஸ்டடி லீவு. அப்படின்னா பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள்னு லீவ் விடுவாங்க. அந்த லீவில் நம்ம உட்காந்து படிக்கணும். பிறகு பரீட்சை போய் எழுதணும். அதுக்கு எம்மாடி அம்மா, படிப்புன்னு சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கு லீவும் விடுவாங்களா? அந்த காலத்தில் நான்லாம் காலேஜ் படிக்காமல் போயிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன 2ஆ போட நிறுத்திட்டாவே. நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நல்ல ஆளாக வந்திருப்பேன். ஆமாம், கலெக்டர் ஆயிருப்பாவே. அக்கா, அங்கே பாருங்க, மாடு புள்ள திங்குது. ஐயோ, ஏட்டி மெண்டல், மாடு புள்ள தானே திங்கும், அதுக்கு தானே கட்டி போட்டிருக்காவே. அது எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது. அவைய கட்டி போட்டதே மாடு புள்ள திங்கிட்டு இருந்தா. நான் பதட்டமாக சொன்னோன்னே எப்படி ஓடுறாவ பாரு.
என்னட்டி செய்ய நம்ம ஊர்ல எல்லாம் உன்ன மாதிரி நட்டு கலந்த கேஸாவே இருக்கு. நீ வாயை மூடி என்ன இங்க பாரு இலக்கியா, நின்றுட்டே இருந்தா இப்படிதான் ஒவ்வொரு ஆளுகளாம் வந்து ஏன் நிக்கிறியே எதுக்கு நிக்கிறியேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாவ. வா நம்ம வீட்டுக்கு முதல்ல கிளம்பலாம். எனக்கு மாமாவை பார்க்க வரக்கே மனசு இல்லட்டி. அப்ப இந்த காட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும். இலக்கியா, முத்து, 2 பேரும் இங்க என்ன செய்றீங்க? ஹை, மாமா குரல். அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ பார்த்துட்டா, இல்லைன்னா நம்ம உயிரை வாங்கியிருப்பா இன்னைக்கு. ஆத்துக்கு போயிட்டு இருக்கோண்ணா. ஆத்துக்கு போறதா இருந்தா போக வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை மாமா, மேகலாக்கா வந்தாவ. ஆடு பற்றி விட்டுட்டு இப்போ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நின்று பேசிட்டு இப்போதான் போனாவ. ஓ, சரி சரி, பார்த்து பத்திரமா போங்க என்ன. மாமா நீங்கள் வயலுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, பிறகு வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா இலக்கியா, நான் வயலில் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் முந்தியே வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு அடிபட்டுட்டான், ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காவலாம். இப்போதான் ஃபோன் வந்துச்சு, அவியலை பார்க்க தான் அவசரமாக போயிட்டு இருக்கேன். சரி, நான் பிறகு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் என்னம்மா. சிச்சோ, பெரிய அடியா மாமா? இல்லை இல்லைம்மா, லைட்டாக கையில் சராய்ப்பு மட்டும்தான். அந்த பதட்டத்தில் மயக்கம் போட்டாவலாம், அதனால ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குன்னு சொன்னாவ. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. பைக்கில் போகும்போது பொறுமையாக போங்க. சரிம்மா, தனியாக 2 பேரும் அங்கங்கன்னு சுத்த வேண்டாம். ஆற்றுக்கு போனால் சீக்கிரம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருங்க என்ன. எதுவும் பிரச்சனைனா கூப்பிடு, வரேன் என்னம்மா. சரி மாமா. என்னட்டி இப்போ நிம்மதியா? சந்தோஷமா இருக்குடி. இப்படியே எவ்வளோ நாள் தாண்டி பார்த்து பேசிகிட்டு இருக்க போகிறேன். என்னைக்கு தான் உன் காதலை சொல்ல போகிறேன்? அது சொல்கிறக்கு தைரியம் இல்லாமலாம் இல்லை, சொல்கிறக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் மாமா சரின்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி வேறு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படி பார்த்துட்டே இருக்கலாம், மனசில் ஆசையை மட்டும் வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டே என்ன? சேச்சே, அப்படி இல்லை. இப்போ தான் மாமா என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஆனால் சீக்கிரம் நான் சொல்லிடுவேன். சொல்லாமல் இருக்காத, வேற எவ்வளோ வந்து கொத்திட்டு போயிட போகிறா. சீக்கிரம் முடிஞ்ச அளவு சொல்லப்பாரு சரியா? வேற எவ்வளோ வந்து கொத்திட்டு போக நான் விட்டுருவேனா என்ன? சீக்கிரம் சொல்லிடுறேன் டி. சரி டி, வா வீட்டுக்கு போகலாம்.